ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கார்டனிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோவை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 4 கதவு இருக்க ஜன்னல். இந்த ஜன்னல் பாருங்கள், இந்த கம்பிலெலாம் பாருங்கள் எப்படி வந்து அழுக்கு நல்லா ஒட்டின்னு இருக்கு. இது சாதாரண மண் மாதிரி அப்படி மேலே இருந்தால் கூட தட்டலாம் அப்படின்னு யோசிப்போம். பட் தட்டினா நமக்கு சைனஸ் வரலாத்துக்கு சான்ஸ் இருக்குது. கீழே ஃப்ளோரெல்லாம் அழுக்காயிடும். ஸோ அதெல்லாம் சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஜன்னல் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நம்மளால் வெளியில் போயும் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ உள்ளே இருந்தே எவ்வளோ ஈஸியாகவும் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நல்லா க்ளீன் பண்ண முடியும் அப்படின்றத காமிக்கிறேன். இது பாருங்கள், இந்த மர சட்டத்தில் கூட பாருங்கள் அந்த மண் அப்படியே வந்து நல்லா ஒட்டின்ருக்கு. இது 2-3 மாதம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தது. ஏன்னா இந்த வீடியோ போடணும் அப்படின்றதுக்கோசமே. க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பக்கெட்டில் ஒரு 2 மக் அளவு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் ஏதாவது ஒரு வாஷிங் சோப்பு பவுடரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து அந்த தண்ணியில் நனைச்சி நல்லா ஒட்டை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துணியை வச்சு அந்த ஜன்னலை எப்படி துடைக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த 4 ஜன்னலில் ஒரு ஜன்னல் பாட்டாக நம்மளே பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அந்த துணியை வச்சு நல்லா அழுத்தி துடைச்சிடணும். இப்போ அந்த மேலே இருக்க மண் அதெல்லாம் நம்ம எதுவுமே தட்டலை. அப்படியே அந்த ஈர துணி வச்சு அழுத்தி துடைக்கிறோம். அந்த மண்ணை நம்ம அந்த மாதிரி தட்டி விட்டோம்னா சைனஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமு. அடுத்தது நம்ம ஃப்ளோரும் வந்து ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். வேலையும் நம்மளுக்கு ரொம்ப வந்து இழுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈர துணியில் வச்சு துடைக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் அந்த ஜன்னலை தள்ளிட்டு வெளியில் அந்த மர சட்டத்தையும் அப்படியே துடைச்சிடலாம். கொஞ்சம் அழுத்தி துடைச்சோம்னாலே வந்துடும் எல்லா மண்ணும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த துணியை முடிஞ்ச வரைக்கும் நம்ம மடித்து எந்த சைடெலாம் அழுக்கு இல்லையோ அந்த சைடெலாம் வச்சு முடிஞ்ச வரைக்கும் துடைச்சிடலாம். அந்த சைடு போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சைடு போக முடியாததுனால இந்த சைட்லேருந்தே நம்ம கையை விட்டு எவ்வளோ தூரம் துடைக்கிறோமோ அவ்வளோ தூரம் துடைச்சிடணும். ஸோ இந்த துணியை வச்சு என்ன பண்ணுறேன், இன்னொரு ஜன்னலோட மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு அழுக்கை வந்து துடைக்கிறேன். ஏன்னா இந்த துணியை வந்து நம்ம திருப்பி வந்து அந்த சோப்பு தண்ணியில் போட போகிறதில்ல. அப்படியே ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் வச்சு அதில் போட்டு தூக்கி போட்டுற போகிறோம். ஏன்னா இந்த அழுக்கு துணியை நம்ம திருப்பி சோப்பு தண்ணியில் போட்டோம்னா சோப்பு தண்ணியும் அழுக்காயிடும். நமக்கு வேலை இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத காட்டன் துணி தான் இது. ஸோ அதனால் அதை தூக்கி நம்ம போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணணும், சாதாரணமாக சோப்பு தண்ணி இல்லாமல் சாதாரண தண்ணியில் வேறு ஒரு புது காட்டன் துணியை நல்லா முக்கி எடுத்து அதை வச்சு நம்ம ஆல்ரெடி துடைச்ச ஜன்னலை நல்லா துடைச்சிடணும். ஸோ அப்போ அதில் அங்கே இருக்க சோப்பும் போயிடும். உங்களுக்கு வேறு ஏதாவது அழுக்கு இருந்தால் அது ஒட்டியிருந்தால் அதுவும் க்ளீனாக போயிடும். ஃபஸ்ட்டு அந்த 4 ஜன்னலையுமே அந்த மேலே அழுக்கை வந்து சோப்பு தண்ணினால் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சாதா துணி வச்சு அழகாக துடைச்சி எடுத்துடலாம். பட் இதுவும் ஈரமாக தான் இருக்கணும். ஒன்லி திங் அந்த சோப் ஒண்டி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி துடைக்கும்போது வந்து குழந்தைங்க இருந்தாலும் கூட அவங்க மேலே மண் படாது. இல்லை வயசானவங்க இருந்தாவோ அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க அவங்களாம் இருந்தால் கூட நமக்கு இந்த டஸ்ட்டுன்றது வந்து ரொம்ப வந்து பரவாது வீடு ஃபுல்லாக. கொஞ்சம் எந்தெந்த இடத்துலலாம் அழுக்கு விட்டுருக்கோமோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா நார்மலாக தொடச்சி எடுத்துட்டோம்னாலே அழகாக போயிடும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். ஸோ நம்மளால் செய்ய முடியல, நம்ம சர்வெண்ட்டை வச்சு செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு தடவை 2 தடவை நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. இப்போ பாருங்கள், தொடச்ச இடம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஒரு ஜன்னலை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுதுன்னே வச்சுக்கோங்களேன். இந்த வேலை எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடுச்சு பாருங்கள். பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த இடத்துல எவ்வளோ அழுக்கு இருந்தது, இப்போ எவ்வளோ சுத்தமாக ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம ஒன்றுமே இல்லை, வீட்டில் வச்சுருந்த பழைய கிளாத்து, நம்ம யூஸ் பண்ணுற சோப் பவுட்ரு இதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கலாம். இன்கேஸ் சோப் தண்ணி உங்கள் கையை அஃபெக்ட் பண்ணிடும், நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கணுனாலும் க்ளவுஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜன்னலை பார்க்கும்போதே ரொம்ப அழகாகவும் இருக்குது, அதே சமயத்தில் சுத்தமாகவும் இருக்குது. சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லும்போதே நம்மளுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மெத்தட் எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
இத 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லாம மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்க பண்ணா, இன்னுமே இந்த வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.